யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் எஸ்எம்பிஎம் அண்ட் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்கள் எல்லாருக்கும் அன்பான ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையானவர்களே, என்ஜிபிஎம் எஸ்எம்பிஎம் இயக்கம் ஒரு மிஷனரி இயக்கம். என்ஜிபிஎம் நம்முடைய பணி மையங்களில் விசுவாசிகளுடைய வாழ்வாதார முன்னேற்றத்துக்கு என்று சொல்லி உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்புக்கு அரசால் ஏடிஜி வரி விலக்கு நாம் பெற்றிருக்கிறோம். உங்களுடைய சிறப்பு நன்கொடைகளுக்கு நீங்கள் வரி விலக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பின்பு லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 44 46 வரையிலையும் மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் துவங்கி உலகமெங்கிலேயும் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் சொல்லப்பட வேண்டும், அப்பொழுதுதான் இந்த உலகத்துக்கு முடிவு வரும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய அமைப்பு ஒரு 70 பேர் கொண்ட ஒரு அமைப்பாக, குடும்பமாக பாரத நாட்டில் 22 மாநிலங்களில் சுமார் 155 மிஷனரிமார், அதோடு கூட நேபாளில் 5 மிஷன் ஃபீல்டு, அருமையானவர்களே ஒரு 210 ஆதிவாசி குழந்தைகள் என்று படித்து கொண்டிருக்கிறார்கள். தேசம் எங்கிலேயும் இதுவரையிலே 11 ஆலயம் கட்டியிருக்கிறோம். சுமார் 2090 பேர் திருமுழுக்கு மூலம் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக சுமார் 364 கிராமங்களில் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். இந்த அமைப்பு எந்த ஒரு சபைக்கு சொந்தமானது அல்ல, மாறாக நற்செய்தி அறிவிக்கிற ஒரு அமைப்பு. எல்லா சபையோடு சேர்ந்து தேசத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற பணியில் இந்த அமைப்பு ஈடுபட்டிருக்கிறது. இந்த அமைப்பின் சார்பில் மாதந்தோறும் ஆத்மாவை தேடி என்கிற ஒரு தமிழ் பத்திரிகை வெளியிடுகிறோம். கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி இதை தயாரிக்கிறோம். அதோடு கூட தின வருமானம் உள்ள வியாபாரம் செய்கிறவர்களுக்கு ஒரு காணிக்கை பேட்டை கொடுக்கிறோம். வியாபாரிகள் தங்களுடைய தின வருமானத்திலிருந்து கர்த்தருக்கென்று ஒரு பங்கை எடுத்து வைத்து கிராமங்களில் ஆலயம் கட்டுவதற்கான தேவைகளை சந்திக்கிறதற்காக இவைகளை கொடுக்கிறோம். அதோடு கூட நம்முடைய பிள்ளைகளுடைய பிறந்த நாள், திருமண நாட்களுக்கு ஆண்டவருக்கு என்று சொல்லி சிறப்பான பங்கை எடுத்து வைக்கிறதற்காக வைத்திருக்கிறோம். நீங்களும் ஒரு பெட்டியை வாங்கி வைத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த இயக்கத்தின் சார்பில் சுமார் 35 இடங்களில் ஆலயம் கட்டுவதற்கு எல்லா வேலையும் முடித்து ஆயத்தமாக இருக்கிறோம். ஸ்பான்சர் தான் எங்களுக்கு தேவை. அதோடு கூட சுமார் 150க்கும் மேற்பட்ட மிஷினரிகள் அப்ளிகேஷன் கொடுத்து, அண்ணா நான் உங்களோட சேர்ந்து பணியாற்றுகிறேன், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, எங்கள் பகுதிகளில் நிறைய கிராமங்களில் சபை இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. பல இடங்களை நேரில் சென்று ஆய்வு செய்து அருமையானவர்களே நாங்கள் குறிப்புகளை வைத்திருக்கிறோம். எஸ்எம்பிஎம் என்ற நிறுவனம் ஒரு 70 பேர் கொண்ட குழுவாக நம்முடைய பாரத தேசத்துக்கு நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். என்ஜிபிஎம் என்ற ஒரு துணை அமைப்பை நாம் உருவாக்கினோம். இது நம்முடைய பணி மையங்களில் பணித்தள ஊழிய விசுவாசிகளுடைய வாழ்வாதார வளர்ச்சிக்கு என்று சொல்லி உருவாக்கப்பட்ட அமைப்பு. ஆண்டவரின் கிருபையினாலே இந்த அமைப்புக்கு நாம் ஏடிஜி எக்ஸப்ஷன் நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே உங்களுடைய சிறப்பு நன்கொடைகள் அதற்கு கொடுப்பீர்கள் என்றால் நாம் அதற்கு அந்த ஏடிஜி அடிப்படையில் உங்களுக்கு வரி விலக்கு நீங்கள் கிளைம் செய்து கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, நம்முடைய இயக்கத்தில் தேவனின் கிருபையினாலே சுமார் 155 மிஷனரிமார், நேபாள் நாட்டில் 5 மிஷனரிமார் என்று 165 பேர் தேசம் எங்கிலேயும் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறார்கள். கன்னியாகுமரி தொடங்கி கிழக்கே ஜம்மு காஷ்மீர் வரையிலையும், மேற்கே குஜராத் தொடங்கி கிழக்கு பகுதிகளில் மேற்கு வங்காளம் வரையிலையும் நம்முடைய ஊழியர்களுடைய எண்ணிக்கைகள் அங்கே அடங்கி இருக்கிறது. தேவனின் கிருபையினாலே இதுவரையிலையும் சுமார் 2096 பேருக்கு நாம் திருமுழுக்கு கொடுத்து 337 கிராமங்களில் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள். இதுவரையிலையும் 11 இடங்களில் ஆலயங்கள் கட்டியிருக்கிறோம். மீதமுள்ள இடங்களில் மக்கள் ரோட்டுகளில் திண்ணை ஓரங்களில் கூடி ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். 4 இடங்களிலே கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு மிஷனரி ஸ்பான்சர்ஸ் இருந்தால் மாத்திரம்தான் இன்னும் புதிய பணித்தளங்களை திறக்க முடியும். ஒரு மிஷனரி அனுப்புவதற்கு 3000 ரூபாய் தேவை.
அதேபோல் ஒரு ஆதிவாசி குழந்தைக்கு ஒரு பகுதி 600, முழுமையுமாக பொறுப்பெடுக்கிறதுக்கு 1100. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் என்றால் இந்த ஊழியங்களில் ஒரு பங்காளராக முன்வாருங்கள். கடந்த வாரத்தில் மாத்திரம் சுமார் 65 பேர் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், வடக்கு கர்நாடகா, பீகார் என்ற பகுதிகளில் திருமுழுக்கு எடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து மக்கள் பலர் வாஞ்சையோடு கூட இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த இயக்கத்தின் பொருளாதார தேவைக்கு எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனங்களையும் நாங்கள் நாடி போகலை. ஏசப்பாவினிடத்தில் ஜெபம் பண்ணுறோம். அவருடைய சுவிசேஷ வேலையை அவரே செய்வார்னு சொல்லி விசுவாசத்தோடு நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நம்முடைய பணி மையங்களில் ஏராளமான அற்புதங்கள். கடந்த முறை பணி மையங்களுக்கு போயிருக்கும்போது தர்மாபாய் என்ற ஒருவரை சந்தித்தேன். அடிக்கடி வாமிட்டிங் வரும். வாமிட்டிங் வரும்போது தான் ரத்தம் வெளியே போகும். கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய் செலவு பண்ணி எந்த விதமான ஒரு சுகம் இல்லை. அவருடைய நண்பர் ஒருவர் சொன்னாரா, நீ இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியே, நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், வா அங்கே வந்து உட்காரு, அங்கே இயேசு அந்த இடத்துல நின்று வரவனெல்லாம் தொட்டு குணமாக்குவார், சாட்சியெல்லாம் கேளுன்னு சொல்லி. அப்படி தான் வந்த நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வாந்தி கிடையாது. நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன், சமாதானமாக இருக்கேன். அன்பானவர்களே, இப்படி வேதனையோட கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து இன்னும் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதே போல் மேற்கு வங்காளத்தில் ராமகேசி என்கிற கிராமத்தில் அருமையானவர்களே, ஷியா ஒரு ரவுடி பிட்பாக்கெட் ஆளுபத்துக்குங்க. ஆனால் அவருக்கு அந்த ஊரில் யாரும் அடக்க முடியல. கல்யாணம் ஒழுங்கு பண்ணது ஒரு கிறிஸ்டியன் கேர்ள். ஆக அந்த அம்மாவுடைய போதனையில் இவர் மாற்றப்பட்டு இன்றைக்கி 2 பேரும் சேர்ந்து நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறார். சொல்லுவார், நான் ஒரு ரவுடி பிட்பாக்கெட்டுங்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும், என்னுடைய மனைவி மூலம் இயேசு என்னை தேடி வந்தார். என் அன்பானவர்களே, இப்படி ராஜ்யத்தின் சுவிசேஷம் தேசமெங்கிலையும் பரவி கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் கொழுவான்ற கிராமத்தில் சூரஜ் 15 வருஷம் பிசாசனால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் கை கால்கள் செயல்படாமல் இருந்தார். அவரையும் இயேசு தொட்டு நடக்க வைத்தது யூபியில் சொன்னார்கள். இப்படி நிறைய சம்பவங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அருமையானவர்களே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தது மாத்திரமல்ல, இன்றைக்கும் அவருடைய நம்பி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே இந்த அற்புதத்தின் தேவனை அருமையானவர்களே நாம் ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிறதோடு அவருடைய கடைசி கட்டளைக்கும் நம்ம எல்லாரும் கீழ்ப்படிவோம். நாம் பணி மையங்களில் கட்டுகிற ஒவ்வொரு ஆலயத்திலையும் ஒரு சின்ன தொழில் பயிற்சி வைக்கிறோம். ஒரு கம்ப்யூட்டர், ஒரு டெய்லரிங். என்னென்னா அந்த பெண் பிள்ளைகளும் சரி பெண்களும் சரி அவர்களுக்கு சரியான வாழ்வாதாரம் இல்லை. ஒரு கொஞ்சம் தையல் பயிற்சி இல்லைன்னா டைப்பிங் போன்றவர்களை கற்றுக்கிட்டாங்கன்னா ஒரு சின்ன வருமானம் அவங்களுக்கு கிடைக்க முடியும். இதை மையப்படி தான் இதை செய்கிறோம். ஒரு தொழில் பயிற்சி கூட நீங்கள் உருவாக்கி தரலாம். அதுக்கு 20,000 ரூபாய் தான், ஒன் டைம் டொனேஷன் தான். அருமையானவர்களே, ஆலயம் கிட்ட முன் வர்றவங்களுக்கு 1000 சதுரடிக்கு 8 லட்ச ரூபாய், 800 சதுரடிக்கு 7 லட்சம் ரூபாய், அதே போல் 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5 லட்சம் ரூபாய், 600 ஸ்கொயர் ஃபீட்டு கச்சா ஆலயம் 3 லட்ச ரூபாய் கட்டுறோம். ஆகவே உங்கள் வசதிப்படி செய்யலாம். ஹாஸ்டல் வாடகைக்கு இருக்கிறோம். 15க்கு 10 ஒரு ஹால் கட்டுனீங்கன்னா 1 லட்ச ரூபாய். உங்களுடைய குடும்ப பெயரை அதில் ஒரு கல்வெட்டில் போட்டு உங்களுக்காக அந்த பிள்ளைகள் ஜெபம் பண்ணுவாங்க. இந்த ஊழியர்களின் தேவைகளில் நீங்கள் பங்கெடுக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்கும்போது வெறுங்கையோடு அல்ல, ஆண்டவர் தந்த இந்த வாழ்க்கையை மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படுத்தியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அவரை சந்திக்கும்போது சொல்ல முடியும். லூக்கா 15:10 எழுதியிருக்கு, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆகவே இந்த பணியில் ஆசையாக ஈடுபடுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுந்த பண்டிகையை இன்றைக்கு உலகமெங்கிலையும் ஜனங்கள் கொண்டாடுகிறார்கள். அருமையானவர்களே, மரணத்தோட வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படிங்கிறதான் உலக நம்பிக்கை. ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் சொன்னார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் இருள் எங்கே என்று சொல்லி மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சவால் கொடுத்து உயிரோடு எழுந்த ஆண்டவருடைய அந்த உயிர்த்தெழுந்த மகிமையே 4 சுவிசேஷர்களும் தங்களுடைய புஸ்தகத்தில் மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அன்றைக்கு அதிகாலையில் பெண்கள் அந்த கல்லறையில் வந்து அந்த 3ஆம் நாள் சடங்கு செய்வதற்காக வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த கல்லறை திறந்திருக்குது. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு, ஐயோ என் ஆண்டவரை யாரோ எடுத்து சென்று விட்டார்களோ என்ற அந்த பெண்கள் ஒரு கலக்கத்தோட வேதனையோடு அழும்போது தான் தேவதூதன் வந்து சொல்கிறான், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் எனக்கு தெரியும்.
அவர் இங்கே இல்லை. அவர் ஏற்கனவே அடிக்கடி உங்களோட சொல்லிக்கிட்டு இருந்தார்ல, நான் மரணத்தை சந்திப்பேன் என்றாலும் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னாரே, அவர் சொன்னபடியே எழுந்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, சொல் மாறாத ஆண்டவர், சொன்னபடியே செய்கிற ஆண்டவர். அவரை அடக்கம் பண்ண இடத்தை வந்து பாருங்கள். அங்கே உள்ளவே பார்க்குறாங்க. பார்த்து அந்த இடத்துல அந்த இடம் எல்லாம் காலியாக இருக்குது. அவர் சுற்றி கட்டியிருந்த அந்த புடவைகள், அந்த வேஷ்டி எல்லாம் அங்கே இருக்குது. அவருடைய தலைப்பாய் அந்த இடத்துல ஒரு இருக்குது பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இந்த தலைப்பாய் ஒரு இடத்துல அப்படியே இருக்குன்னா என்ன ஒரு அர்த்தம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யூத பாரம்பரியத்தில் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டா அந்த வீட்டில் ஏதாவது ஒரு பொருளை விட்டுட்டு போவாங்க. அட்லீஸ்ட் கஷ்டப்பட்டவங்க கூட ஒரு சின்ன கர்ச்சிப்பாக விட்டுட்டு போவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கும் எனக்கும் உள்ள அந்த உறவு ஒரு தொப்புள், ஒரு தாய்க்கும் அந்த குழந்தைங்க இருக்கிற தொப்புள் கொடியை போல உறவு. இன்னைக்கு நான் சரீரத்தின்படி போயிருந்தாலும் மறுபடியும் நான் உங்களை சந்திக்க வருவேன். என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுக்கும்போது அவர் உங்களுக்கு சொல்லி போகிற ஒரு நல்ல செய்தி என்னென்னா, நான் எங்கேயும் போகலை, உங்களோட தான் இருக்கிறேன், உங்களோட தான் தங்கி இருக்கிறேன், ஆகவே தான் என்னுடைய தலைப்பாய் அங்கே இருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, எவ்வளோ பெரிய நம்பிக்கை, எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி என்று யோசித்து பாருங்கள். என் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிரோடு இழந்ததுனால என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அருமையானவர்களே, கொலோசையர் 2வது அதிகாரத்தில் 13-14 தெளிவாக எழுதியிருக்கு. நமக்கு விரோதமாக இருந்த துரைத்தனங்கள், அதிகாரங்கள், கட்டளைகள், பேய் பிசாசின் தொல்லைகள், சாத்தானின் அட்டகாசங்கள், பொல்லாத மனிதர்களால் வரக்கூடிய நயவஞ்சக திட்டங்கள், செய்வன கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆணியடித்து விட்டார் என்று தெளிவாக அங்கே பவுல் கொலோசிய திருச்சபைக்கு எழுதுகிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தானின் சட்டவிரோத ஆட்சிக்கு இயேசு கிறிஸ்துடைய மரணம் ஒரு முடிவை கட்டிவிட்டது. லூக்கா 1:30 பயப்படாதிருங்கள் என்று அன்றைக்கு தேவதூதன் வந்து சொன்னாரே, அதே போல பயம் ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்துலையும் 100% கம்ப்ளீட்டாக போயிடுச்சுங்க. ஐயா, பயப்பட்டால் வியாதி வரும், பயப்பட்டால் டயரியா வரும், பயப்பட்டால் தலைவலி வரும், பயப்பட்டால் ஒரு அன்பே இருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தின் உயிர்த்தெழுதல் அந்த பயத்தை முற்றிலும் நம்மை விட்டு அகற்றி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 55-57 எழுதியிருக்கு, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் இருள் எங்கே, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் அன்புக்குரியவர்களே, நாங்கள் பணித்தளத்தில் அடிக்கடி பார்க்குற செய்தி என்னென்னா, நான் மரித்து போனேன், நான் உயிரோடு கூட இழந்திருக்கிறேன், நான் குஷ்டரோகியாக இருந்தேன், இப்போ நான் நடக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, இயேசு அற்புதத்தை செய்கிறார். சென்னை பாடியிலே சகோதரன் அலெக்ஸ் மரித்து போய்விட்டார்னு சொல்லி அவரை தூக்கி பிண அறையில் தூக்கி போட்டாங்க. அருமையானவர்களே, அந்த பிணத்தை அருமையானவர் பிரேத பரிசோதனை போகும்போது தான் அந்த சுண்டு விரல் ஆடினதை கூட போனவன் பார்த்ததுன்னா, ஐயா அவருக்கு உயிர் இருக்குது, நீங்கள் காப்பாற்றினா காப்பாற்றுக்கல, நான் என்கிட்ட கொடுங்க, நான் தூக்கிட்டு வேற காப்பாற்றுறேன். அருமையானவர்களே, பல தேவனுடைய பிள்ளைகளின் போராட்டமான ஜெபம் இன்றைக்கு அந்த மனிதரை உயிரோடு வைத்திருக்கிறது. என் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் அருமையானவருடைய சாவின் பயங்கரத்தை அளித்திருக்கிறது. கெட்ட ஆவியினுடைய வல்லமையை முற்றிலும் அளித்திருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து எல்லாமே நலிந்து போய் நஷ்டமடைந்து நம்பிக்கை இழந்து ஒரு வெறுப்போடு இருக்கிறீங்கன்னா, உங்களை மறுபடியும் தூக்கி நிறுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்திருக்கிறார். அருமையானவர்களே, ராஜஸ்தானில் உங்களுடைய மிஷனரி வால்சிங், அவரை விஷம் வைத்து கொள்றதுக்கு அவங்களுடைய சொந்த மாமா அம்மா பல முறை அப்போ முயற்சினாங்க. காரணம் என்னென்னா, அவர் ஒரு பூஜாரியுடைய மகன், ஆனால் ரட்சகரை ஏற்றுக்கொண்டார். ஒரு சின்ன கைப்பிரதியை படித்து தான் அந்த சந்தோஷம் அவருக்கு. ஆக அதை பலருக்கு சொல்கிறாரு. அவங்களுக்கு குடும்ப ரீதியாக அது அவமானமாக இருக்குது. பல முறை சொல்லி பார்க்குறாங்க, கேட்காதனால விஷம் வச்சு கொல்ல பார்க்குறாங்க. அவரோ ஜோம் பண்ணி தான் சாப்பிட்டாரு. அந்த விஷம் அவரை ஒன்றும் மேற்கொள்ளவில்லை. என் அன்பானவர்களே, இதனுடைய அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு மறைமுகமாக எந்த கண்ணிகளை வைத்து யாரும் அவரை சிறைப்படுத்த முடியாது, கொல்ல முடியாது, அழிக்க முடியாது. இது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலம் நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பாக்கியம். இதை குறித்து பைபிள் கமாண்டர்
ஆதாம் கிளார்க் என்பவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, மரணத்தோடு உலக வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்கிறது தான் உலகம் சொல்கிறது. ஆனால் மரணத்துக்கு பின்பு தான் உனக்கு ஒரு புது வாழ்க்கை பிறக்கிறது என்கிறது தான் கிறிஸ்தவ விசுவாசம். இரண்டாவது, சாத்தான் மனுஷனுடைய கண்களை குருடாக்கி இதோட உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நீ ஏன் உயிரோடு இருக்கிறன்னு சொல்லி ஒரு தோல்வியான எண்ணங்களை போடுவான். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை அந்த மனிதனை ஒரு புது சிருஷ்டியாக தூக்கி நிறுத்துகிறது. என் அன்பானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நேசிக்கிறதற்கான ஒரு மகிமையை இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் நமக்கு கொடுக்கிறது. ஒன்றை கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய மரணமும் அந்த உயிர்த்தெழுதும் இல்லை என்றால் இன்றைக்கு உலகம் எங்கிலேயும் இப்படி மகிமையான தேவாலயம் கிடையாது. எழுந்தார் இறைவன், உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த பாடல் சத்தம் தேவாலயங்களிலே கிடையாது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழவில்லை என்றால் உலகம் எங்கிலே இருக்கிற ஜனங்களை சந்தோஷப்படுத்துகிற தேவனுடைய சபை என்று ஒன்று கிடையவே கிடையாது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் இத்தனை ஆசீர்வாதங்களை நம் அத்தனை பேருக்கும் கொடுத்திருக்கிறது. அருமையானவர்களே, குட் ஃப்ரைடே, ஹோலி வீக், ஈஸ்டர்னு சொல்லி ஏராளமான பண்டிகைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் ஜெயித்த விளைவு. இதை குறித்து வெளிப்படுத்தல் 1:18 எழுதியிருக்கு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோள்களை உடையவனாக இருக்கிறேன். என் அன்பான தேவனுடைய பிள்ளை, இன்றைய காலையில் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து எழுந்த ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலேயும் உயிரோடு இருக்கிறேன். அவர் மரித்து உயிரோடு எழுந்த உடனே எங்கே போகிறாருன்னா கலிலேயாவுக்கு போகிறாரு. அவருடைய அன்னைக்கு அந்த தோட்டத்தில் மகதலேனா மரியாள் சந்திக்கும் போது சொல்கிறேன், ஏம்மா நான் கலிலேயாவுக்கு போகிறேன், நீ போய் நம்ம சகோதரர் எல்லாரையும் அங்கே உடனே வர சொல்லு, நான் அவங்கள அங்கே மீட் பண்ணுறேங்கிறாரு. ஏங்க அவர் கலிலேயாவுக்கு போகணும்? என் அன்பானவர்களே, ஒன்றை கவனித்து கொள்ளுங்கள், இன்றைக்கும் கலிலேயா எல்லா தரப்பு மக்களும் வாழ்கிற இடம். நசுக்கப்பட்டவங்க, நொறுங்குண்டவங்க, உடைந்து போனவங்க, கடன்பட்டவங்க, வேதனையோடு இருக்கிறவங்க, விதவைகள், தள்ளப்பட்டவங்க எல்லாரும் வாழ்கிற இடங்க. அதனால தான் இயேசு அப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் வந்தார். இன்னைக்கு காலையில் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே, உங்களுக்காகத்தான் இயேசு வந்தார். அவர் உலக மக்களின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் 1:29 யோவான் சொல்லுகிறார். ஆகவே என் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3.5 வருஷத்துக்கு முன்னால் ஊழிய ஆரம்பிக்கும்போது அதே கலிலேயாவில் தான் ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பிக்கிறாரு? மனம் திரும்புங்கள், சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள், தேவனுடைய அரசு சமீபமாக இருக்கிறது. அவருடைய முதல் பிரசங்கம் கலிலேயாவில். இப்போ மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பின்பும் அவர் கலிலேயாவில் தான் அவருடைய பிள்ளைகளை மறுபடியும் சந்திக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கலிலேயா யூதேயா நாட்டின் ஒரு முக்கியமான பகுதி. அருமையானவர்களை, இந்த கலிலேயாவிலே தான் எல்லா மார்க்க பிரிவினர்களும் அங்கே இருந்தாங்க. பார்த்துக்குங்க, அருமையான குறிப்பிட்ட யூத மார்க்கம் இல்லைன்னா ஒரு கிறிஸ்தவ மார்க்கம் மட்டும் இல்லை, எல்லா விதமான மார்க்க பிரிவும் அங்கே இருந்துச்சு. என் அன்புக்குரியவர்களே, இந்த கலிலேயா பகுதிகளில் ஒரு தாய் இருந்தாங்க. அந்த தாய் பேர் மகதலேனா மரியாள். 8 பிசாசு அவங்கள பிடிச்சி அலக்கழிச்சு அவங்க வாழ்க்கையே சீரழித்து சின்ன பின்னம் ஆக்கி வச்சிருந்து. பார்த்துக்குங்க அருமையானவர்கள், அந்த அம்மாவை இயேசு தொட்டார், மறுவாழ்வு கொடுத்தார். ஒருவேளை இன்றைக்கு காலை வேளையில் என் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லையே, எனக்கு இனி ஒரு வாழ்வு இருக்கா அப்படின்னு உங்களிலே பலர் நினைக்கலாம். பல நேரங்களில் உங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டுருக்கு தற்கொலை பண்ணலான்னு ஓடுறீங்க. என் அன்பானவர்களே, நீங்களாகவே உங்களுடைய வாழ்க்கையை முடிவு எடுக்காதிருங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் உங்களை தேடி வருவார். அன்னைக்கு வந்து அவர் இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டு போவார். அது வரையிலும் இந்த பூமியில் அவரை பற்றி விசுவாசத்தோடு அந்த வருகையை எதிர்பார்த்து ஆவலோடு காத்திருக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்றாலும் அவருடைய சீசர்களுக்கு அது புரியவில்லை. அவர்கள் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தார்கள்னு இருக்குது. அருமையானவர்களை, பயந்தார்கள்னு இருக்குது. கதவை பூட்டிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே கிடந்தாங்கன்னு இருக்குது. என் அருமையானவர்களே, நீங்களும் தொடர்ந்து அப்படி யாரும் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இயேசு கிறிஸ்து பூட்டியிருந்த கதவுக்குள்ளாக உள்ளே போய் உங்களுக்கு சமாதானம் அப்படிங்கிறாரு. அழுது கொண்டிருந்த தாயாரை பார்த்து அம்மா அழாதிருங்கள்னு சொல்கிறாரு. நம்பிக்கை இழந்து வேதனையோடு நடந்து போய் கொண்டிருந்த
ஒரு சீஷர்களோட சொல்கிறாரு, நீங்கள் ஏன் இவ்வளோ துக்கமாக இருக்கிறீங்க? நீங்கள் என்னதான் பேசிக்கிட்டு போகிறீங்க? அந்த தேவகுமாரன் உயிரோடு இருக்கும்போது சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இல்லையா? அதெல்லாம் உணர்வே இல்லையான்னு சொல்லி அருமையானவர்களே, ஒரு உடைந்த உள்ளங்களை எல்லாம் திடப்படுத்துகிற ஒரு ஆத்மாவாக இயேசு ஆண்டவரே செயல்படுகிறார். பிரியமானவர்களே, நம்மிலே பலர் எப்பொழுது பார்த்தாலும் நமக்கு முன்பாக இருக்கிற தடைகள், நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை தான் பார்த்து உடைந்து போகிறோம். அன்றைக்கு அதிகாலையில் அந்த பெண்கள் அந்த கல்லை நேரத்து வரும்போது பேசிக்கிடுறாங்க, யார் இந்த பெரிய கல்லை நமக்காக தள்ளி போட முடியும்? யார் நமக்காக உருட்ட முடியும்? இவ்விதமான ஒரு கேள்வியை தான் வர்றாங்க. ஆனால் பாருங்கள், அந்த கேள்வியோடு அவங்க பார்க்கும்போது அந்த கல் ஏற்கனவே உருட்டப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, மனிதர்களை நோக்கி பார்த்தீர்கள் என்றால் நிறைய நேரங்களில் இப்படி தான் சோர்ந்து போயிடுவீங்க. ஆனால் வேதம் சொல்லுது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் வெட்கப்படவில்லை என்று சங்கீதம் 34:5-7 வரையிலையும் எழுதியிருக்கிறார். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் தடைகளை பார்க்காதபடி மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவருக்காக ஏற்கனவே கல் புரட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே புரட்டப்பட்ட அந்த கல்லை நான் பார்க்க வேண்டும். மீகா 2:13 எழுதியிருக்கு, தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்படின்னா தடைகளை நீக்கி போடுகிறவர் நீங்கள் விசுவாசத்தோடு புறப்பட்டு போனீங்கன்னா உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை ஏற்கனவே தூக்கி உடைத்து போட்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ கோட்டை ஒரு பெரிய தடையாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் அந்த கோட்டையை சுற்றி துதியுங்கள் என்று தான் சொல்லுகிறார். துதிக்கும்போது அந்த கோட்டைகள் சிதறி ஓடிவிட்டது என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்ததினால நமக்கு விரோதமாக இருக்கிற தடைகள், எரிகோ போன்ற பெரிய கோட்டைகள் உடைந்து சின்ன பின்னமாகிறது. எபிரேயர் 1:14 எழுதியிருக்கிறது, ரட்சிப்பை சுதந்திரிக்கிற போகிறவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு பணிவிட ஆதிகளாக ஆண்டவர் அவருடைய தூதர்களை அனுப்பியிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையான அந்த ரட்சிப்பை அனுபவிக்கிறவர்களுக்கு, உதவி செய்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய தூதரை அனுப்புகிறார். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஏமி கார்மைக்கல் அம்மையார் ஆண்டுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று சரீரம் பாதிக்கப்பட்டது. ஒரு பள்ளத்தில் விழுந்து அவர்கள் முடங்கி விட்டார்கள். அந்த நேரத்தில் தான் பலர் வந்தார்கள், சுகம் கிடைத்தது, பலர் குணமானார்கள். அப்படி இருக்கும் அந்த வட்டாரத்தில் செம்புலிங்கன்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு ரவுடி இருந்தார். அந்த ரவுடி காட்டுக்குள்ளே தான் இருப்பார். பணக்காரருடைய சொத்தெல்லாம் கொள்ளடிச்சு ஏழைகளுக்கு தானம் பண்ணுவார். இந்த அம்மா அவங்களுடைய 2 பிள்ளைகளை எடுத்து அவங்களுடைய விடுதலை வைத்து படிக்க வைத்து செம்புலிங்கம் பேரை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அரசால் அவரை பிடிக்க முடியல. ஆகவே பல முறை ஏமி கார்மைக்கல் அம்மையார்கிட்ட பிடிச்சு கொடுக்க முடியும் கூட கேட்டாங்க. ஆனால் அந்த அம்மா இந்த கீழ்த்தரமான வேலையில் ஈடுபட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவனுக்காக ஜெபித்தார்கள். அவனை சந்தித்து பேசினார்கள். ஒரு முறை அம்மா சந்திக்க வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே அம்மாவால் நடக்க முடியாது, நான் அம்மா வந்து சந்திக்கிறேன்னு சொல்லி வந்து சந்தித்து அன்றைக்கு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய மனிதனாக மாறிவிட்டான். பார்த்துக்குங்க என் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை, இப்படி ஒரு புதிய மனிதனாக மாற்றப்பட்ட பின்பு ஒரு முறை அம்மாவை சந்திக்க வந்திருக்கிறான் என்கிற செய்தியை கேள்விப்பட்டு தான் அரசு அவனை நயவஞ்சகமாக பிடித்தார்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் மனம் திரும்பின அந்த ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு. நம்முடைய தேசத்தில் இப்படி பயங்கரமான ரவுடிகளை மனம் திரும்ப வைக்கிறதற்கு நம்முடைய பங்கு என்ன என்று யோசியுங்கள். இந்த மாபெரும் மிஷனரி பணியில் உங்களுடைய ஈடுபாடு என்னங்கிறத யோசியுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மரணத்தை ஜெயித்த உயிரோடு இழந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயர்ந்த உன்னதமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருகிறார். என் அன்பானவர்களே, இப்படி மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவரை ஆராதிக்கிறதுனால அருமையானவர்களே, கொலோசையர் 3:1-13 வரைக்கும் பவுல் கொலோசிய திருச்சபைக்கு என்ன எழுதுகிறாரு? இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு இழந்தாருங்கிற விசுவாசிக்கிறோமே, அப்படியானால் நீங்கள் பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். கீழ்த்தரமான எண்ணங்களில் உடைய வாழ்க்கையை தொடர்ந்து சிறைப்படுத்தி வைக்காதிருங்கள். ஒருவேளை இந்த கீழ்த்தரமான எண்ணங்களிலிருந்து வெளியே வர முடியலன்னு சொல்லி தவிக்கிறீங்களோ, உங்களுக்கு உதவி செய்வதற்காக தான் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். மேத்யூ ஹென்றி என்ற பைபிள் கமாண்டர் சொல்கிறாரு, கிறிஸ்தவர்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்காக
வாழ்கிறவர்கள் என் பழைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இதுதாங்க கிறிஸ்தவ அனுபவம். என் அன்பான தேவனுடைய பிள்ளையை நீங்கள் எப்பேற்பட்ட துன்மார்க்கத்தில் இருந்தாலும் சரி, பழைய வாழ்க்கையை விட்டு வாருங்கள். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் சாட்சிகள் சொல்லி உலகமெங்கிலையும் போய் நிற்கிறவர்கள். மூன்றாவது, விசுவாசத்தில் யாரெல்லாம் உடைந்து சற்று பலவீனத்தோடு இருக்காங்களோ தூக்கி நிறுத்தி பயப்படாத, இயேசு உனக்காக உயிரோடு இழந்தார்னு சொல்லி ஊக்கப்படுத்துகிறவர்கள். அருமையானவர்களே, தினம் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்பிடிந்து உலகத்தை வெறுத்து தள்ளுகிறவர்கள். என் அருமையானவர்களே, மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பின்பு தன்னுடைய பழைய விபச்சார வாழ்க்கை, அசுத்த வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இயேசுவுக்கு சாட்சி என்று சொல்லி வாழ்ந்தார்கள். நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியாக வாழுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னோடு கூட சேர்ந்த பாடலை பாடுங்கள். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், வேதாள கணங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்த கிறிஸ்து ஏனே மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, ஏனே மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்தோரே நாம் அவர் பாதம் பணிவோம், பாதம் பணிவோம், பதத்தை சிரமணிவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மகிமையாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையான உயிர்த்தெழுந்த அந்த அனுபவம் ஒரு உற்சாகப்படுத்தட்டும். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்தட்டும். உம்முடைய பிள்ளை வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வியாதிகள், மரண பயங்கள் அவர்களை விட்டு அகன்று போகட்டும். ஆண்டவரே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்துவீராக, நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே ஒவ்வொரு புது நம்பிக்கையோடு காணப்படுவார்களாக. இயேசு எனக்காக மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததுனால நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுடைய பிள்ளைகள் தைரியமாய் சாட்சி பகிரும்படி கர்த்தர் திடப்படுத்துவீராக. அப்படியே நீ செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஜெபங்களை கேட்கின்றோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நடத்தல் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே. உங்களுடைய பங்குகள் என்ன?